அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் பேப்பர் குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கிறத நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய டைம் டியூரேஷனை எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும், நம்ம இருக்கிற நாட்களை எப்படி நம்ம வைஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லபடியாக நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான என்டையர் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம தமிழ் பேப்பருக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ தமிழ் பேப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு குவாலிஃபையிங் பேப்பராக இருக்குது. ஸோ இப்போது நம்ம தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய 40% மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பெற்ற பேப்பர்ஸ் எவால்வேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸும் நம்மளுக்கு அவசியம். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு ஒரு சிலபஸ் நம்மளுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸின் அடிப்படையில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோனாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சிலபஸ் வைஸ் பார்க்கும்போதுல எப்படியும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வரதான் போகுது. ஆனால் அந்த சிலபஸ் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டுமே நம்மளால் குவாலிஃபையிங் மார்க்ஸை கண்டிப்பாக எடுத்துட முடியும் அப்படிங்கிறது 100% ஷியர். ஸோ அதனால தான் சிலபஸ் கொடுத்துருக்கதை மட்டும் படித்தாலே போதும் அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பரை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்விகளில் 2 கேள்விகள் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம யோசிச்சா போடுற மாதிரி தான் இருந்தது. ஒரு கொஷின் 8th தமிழ் புக்லேயும், இன்னொரு கொஷினுமே வேறு ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லேயுமே இருந்த கேள்விகள் தான். மற்ற கேள்விகள் எல்லாமே சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம சிலபஸ் படி தமிழ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக குவாலிஃபையிங் மார்க் வாங்கிடலாம். ஸோ வெளியிலேருந்து அவங்க 2-3 கொஷின் கேட்டாலுமே நம்மளுக்கு குவாலிஃபையிங் மார்க் தானே வேணும். இதில் நம்ம 50 out of 50 எடுக்கிறதுனால நம்ம மெரிட் லிஸ்ட்டில் ஹையாக போகிறதும் இல்லை. இதில் குவாலிஃபையிங் மார்க்கில் விட 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால நம்ம மெரிட் லிஸ்ட்டில் கம்மியாக வரப்போகிறதும் கிடையாது. அதனால் சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன மார்க்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட செக்ஷனுக்கு, நம்மளோட மெயின் பார்ட்டுக்கு நம்மளோட ஃபோக்கஸை கொடுத்தோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அப்போது சிலபஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த சிலபஸில் என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிற அஃபிஷியல் பிடிஎஃப் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த பிடிஎஃபை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 இயல்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 9 இயல்களில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ மொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை படிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சிலபஸில் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்க கண்டென்ட்டை தான் நம்மளுக்கு அப்படியே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் படி படிங்க எதை சொல்கிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கோடு படிங்க. நம்மளுடைய சமச்சீர் தமிழ் புத்தகம் 10ஆம் வகுப்பினுடையது மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இதில் இருக்கிற 9 இயல்களை மட்டும் படித்தோன்னாலே நம்மளால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்லேயுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரியே பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் எடுத்துக்கோங்க. அதையும் வச்சு க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். இண்டெக்ஸ் வச்சு பார்த்தோன்னாலே இது எந்த லெசன்லேருந்து வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதையுமே வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதை 2யுமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு அதுக்கப்புறமா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம். இல்லை நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணல, நீங்கள் சொல்கிறத ட்ரஸ்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா யோர் கிடைக்கிற டைமை நல்லபடியாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர் தானே லாஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்துடாதீங்க. தமிழுக்கான டெய்லி டைம் ஒதுக்கி படிக்க பாருங்கள். அட்லீஸ்ட் 1 hour டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டு பார்த்துக்கலான்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் போகுமே தவிர புதுசாக படிக்கிறத எதையுமே கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட பிரெயின் வந்து ரெடியாக இருக்காது. ஸோ அந்த டைமில் புதுசாக படிக்கிற மாதிரி தமிழில் வந்து கொண்டு போய் வச்சிட வேண்டாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்தீங்கனாலே தமிழுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ தமிழுக்குன்னு ஒரு டேயில் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒதுக்கிக்கோங்க. அப்போ தான் மற்ற சப்ஜெக்ட் கூடயே சேர்ந்து இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பூஸ்ட் அப் யுவர் ப்ரிப்ரேஷன். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போது தான் நம்மளால் எக்ஸாமை நல்லபடியாக எழுத முடியும். அடுத்தது குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கிற தமிழ் பேப்பருக்கு பார்த்த மாதிரியே நம்மளுடைய டிசைடிங் பேப்பராக இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.